friends, welcome to Steffi Ulagam. Hello friends, today we are trying to plant some seeds. என்னென்ன சீட் உனக்கு பிடிக்கும்டா? I like watermelons. சரி. Tomatoes. குட்டி tomatoes. Cucumbers. Cucumber. Cabbage. Cabbage. சரி. Cherries. செரிஸா? செரி மரத்துல காய்க்கும். ஜனவரி பிப்ரவரி மாதம் வந்து குளிரும், அதனால வந்து நம்ம டேரெக்டாக வந்து விதைகளை வந்து வெளியே முளைக்க போட முடியாது. அது வந்து ஜெர்மினேட் ஆகும்போது சிலலாம் ரொம்ப குளிர் வந்துச்சுன்னா அதால் வந்து சர்வை பண்ண முடியாது. அதனால் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா வீட்டுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து விதைகளை முளைக்க போட போகிறோம். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் முளைச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு வந்து எல்லா அந்த ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு வந்து அந்த காய்கறி செடிகள் வந்து நம்ம முளைக்க போடலாம். ஒரு ஊரை பொறுத்து இருக்குது. சில இடங்களில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து குளிர் இருக்கும், நமக்கு வந்து இங்கே நல்ல வெயில் தான் வரும். அதனால் வந்து இந்த டைம் நம்ம முளைக்க போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கணும். இது வந்து போன வருஷம் வாங்கினோம். இது வந்து வேறு எல்லா திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ள பாக்ஸ் தான். நமக்கு வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நான் எப்போவுமே வந்து ஒரு பேக்கில் போட்டு கட்டி வச்சுருப்பேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆர்கனைஸ்டாக இருக்குது. நமக்கு வந்து அந்த விதைகள் விழுந்தாலும் இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு தேவையான விதைகள் மட்டும் இப்போ எடுத்துடலாம். பின்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த ஊருக்கு வந்து எந்தெந்த டைம் முளைக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சரி, உனக்கு பிடிச்ச காயெல்லாம் எடுப்போமா? எடுத்து முளைக்க போடுவோமா? அது நல்லா இருக்கும்டா. இருக்குள்ள இருக்கு, கொஞ்சம் தான் தருவாங்க. சரி, இது குட்டி கத்திரிக்காய். என்னடா ஒன்றே காணோம், ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே. இது 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த குட்டி கத்திரிக்காயில் வந்து விதை இல்லை. அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி கிடைக்கிற வெள்ளரிக்காயெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து லெமன் குக்கும்பர் அப்படின்னு போன வருஷம் வந்து போட்டிருந்தோம். அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் எலுமிச்சப்பழம் மாதிரி இருந்தது. சைஸும் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது, சின்னதாக இருந்தது. 2-3 தான், கொஞ்சம் தான் காய்ச்சிருந்தது. அது டேஸ்ட்டு சாதா குக்கும்பர் மாதிரி தாண்டா இருந்துச்சு. ஆனால் வந்து விதை வந்து சாதாரண வெள்ளரிக்காய் விதை மாதிரி தான் இருந்தது. இது வேண்டாண்டா, வேஸ்ட்டு. அது எதுலேயும் போட முடியல. நமக்கு இந்த வெள்ளரிக்காய் தான் வேணும். இதுதான்டா சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காயில் இது போதும். இது தேங்க்யூ. இந்த குண்டு ஒன். இதில் வந்து மொச்சை வந்து அவ்வளோ காய்ச்சிருந்தது, கொத்து கொத்தாக காய்ச்சுது போன வருஷம். அப்புறம் இது வந்து லாங் பீன்ஸ். பர்பிள் பீன்ஸ்லாம் நல்லா இருக்காதுடா, பார்க்க தான் அது அழகாக இருக்கும். டேஸ்ட் வந்து பச்சை பீன்ஸ் தான் நல்லாயிருக்கும். பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். போடுவோம், அடுத்தது சீடெல்லாம் எடுத்துகிட்டு போடுவோம். அப்படி என்ன உனக்கு வே ஆஃப் பிளான்டிங் இருக்கு? அப்புறமா மிளகா வந்து சூப்பராக வரும். அப்படியே ஒரு செடியில் இருந்தாலே 100-150 மிளகா காய்க்கும். போன வருஷம் ஃபுல்லாகவே நான் வந்து மிளகா கடையில் வாங்கவே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணேன். அது வந்து பறித்து கொஞ்சம் காயவும் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம செடியில் உள்ள மிளகா. அந்த குளிருக்கு, அந்த ஃப்ரீஸ் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், பச்சையாக இருக்கிறதெல்லாம் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், கொஞ்சம் பழுத்ததெல்லாம் பறித்து காய வச்சுட்டேன். அதனால் வந்து எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த செடி போயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த குளிருக்கு அதால் தாங்க முடியாது, அதனால போயிடுச்சு. அதனால் மறுபடியும் நம்ம இப்போ வந்து முளைக்க போட போகிறோம். தக்காளியும் சூப்பராக வந்தது. தக்காளியில் வந்து போன வாட்டி வந்து ஒரு பிங்க் கலர் தக்காளி வாங்கினோம். ஆனால் அது வந்து அப்படி ரொம்ப பிங்க் கலரில் இல்லை, அது கவரில் இருக்கிற கலர் கிடையாது. ஆனால் கொஞ்சம் லைட்டான ஒரு பிங்க் கலர் இருந்துச்சு. ஆனால் வந்து வெயிலுக்கு கரெக்டான டைம் போடல, கொஞ்சம் லேட்டாக போட்டேன். வெயிலுக்கு வந்து எல்லாம் கிராக் வந்தது, அதனால தான் நான் வந்து அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் வெண்டைக்காய் எல்லா வருஷமும் நல்லா காய்க்கும். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள வெண்டைக்காய் தான், அதுலேருந்து தான் விதை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் பாகற்காய், இதுவும் நம்ம வீட்டிலேருந்து எடுத்தது. இதுவும் வந்து நம்ம வீட்டில் உள்ள விதை தான். இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, புஷ் பீன்ஸ் அப்படின்ட்டு. இதுவும் வந்து வச்சுருக்கேன். வெளியே இந்த மண் எடுத்துகிட்டு வந்தியா நீ? இது தங்கம், மண்ணில் போடாமல் அது ஒன்று எடுத்து வச்சுருக்கேன்டா. அங்கே பாரு, அதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு. அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டால் போதும். மண்ணில் தான் யூஸ்வலாக பிளான்ட் க்ரோ, அதுக்குள்ளேயும் மண்ணு தான் இருக்குது. அதில் போடுவோமா? சரி, இதில் போடுறேன், நான் போடுறேன்.
I got to cover it mud. Let this make it smooth. Done. சரி தண்ணி ஊற்றணுமா? Yes. போதும் போதும் போதும். இது வந்து தேங்காய் நார் தான். இதுக்குள்ளே வந்து தேங்காய் நார் வச்சுருப்பாங்க. இது வந்து சின்ன சின்ன டேப்லெட் மாதிரி இருக்கும். ரொம்ப கம்ப்ரெஸ்டாக வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு கேரம் போர்டு அந்த காயின் சைஸில் தான் இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்ததும் அந்த தேங்காய் நார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிரும். இனி வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுமே என்ன ஆகும்னா அது வந்து அப்படி அந்த தண்ணியில் ஊறி எக்ஸ்பேண்ட் ஆகும். Expand. இப்போ வந்து ஒரு 10-15 நிமிஷம் போல் ஆச்சு. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எவ்வளோ குட்டியாக இருந்துச்சுல்ல, இன்னும் வந்து கொஞ்சம் கூட பெருசாகும். இது வந்து வெறும் தேங்காய் நார் தான். இதில் வந்து நம்ம விதைகளை முளைக்க போட்டோம்னா ஈஸியாக வரும். அதுக்கப்புறமா அது முளைச்சதுக்கப்புறமா நம்ம வெளியே வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெள்ளரிக்காயெல்லாம் வந்து நல்ல யூஸ் ஆச்சு. நான் போன வருஷம் காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போனதே ரொம்ப கம்மி. நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் கோவக்காய், ஒரு நாள் வெண்டைக்காய், ஒரு நாள் வந்து கத்திரிக்காய், அப்புறமா வந்து இன்னொரு நாள் என்னடா வச்சோம், வெண்டைக்காய். அது மாதிரி எல்லா காய்கறியும் நம்ம வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா போடு. 2 கத்திரிக்காய், 2 கத்திரிக்காய். 1 தான் போட்டேன் அதில். ஓகே, 2 கத்திரிக்காய். அவ்வளோதான். இந்த ட்ரே ஃபுல்லாக முளைக்க போட்டிருக்கேன். இது வந்து இந்த சீசனுக்கு நம்ம போடக்கூடிய காய்கறிகள். கேரட்லாம் வந்து நம்ம டேரெக்டாக வெளியே போட்டுடலாம். சின்ன சின்ன விதையாக தானே இருக்கும், டேரெக்டாக வெளியே போட்டுடலாம். இது வந்து முளைச்சதுக்கப்புறமா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம முளைக்க போட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் போல் ஆயிருக்கு. தக்காளி செடியெல்லாம் ஃபாஸ்ட்டாக முளைச்சிருக்கு. மிளகாலாம் இன்னும் வந்து முளைக்க ஆரம்பிக்கல. அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ இன்னொரு வாரம் போல் ஆயிருக்கு. இப்போ வந்து இன்னும் ஓரளவுக்கு எல்லாமே வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவள் செடியை மட்டும் டெய்லி ஸ்பெஷலாக கவனிப்பாள். அதுக்கு மட்டும் தனியாக தண்ணி ஊற்றுவா. இப்போ வந்து எங்கள் 2 பேருக்கும் போட்டி, யார் செடி ஃபஸ்ட்டு வளருதுன்னு. Here's my beans plant. அம்மாக்கு பீன்ஸ் பிளான்ட் பாத்தியா? அது நான் அப்பாக்கு பீன்ஸ் பிளான்ட். It's apples. அம்மாக்கு இது. நீ போட்டதெல்லாம் ஸ்ப்ரவுட்டே ஆகல. ஆமா ஆமா, இதுதான் அம்மா போட்ட பீன்ஸ். அப்பா போட்டது. Daddy is great at planting. Look at that much. He is just having a root. இதுதான் என் பிளான்ட். நான் அம்மா போட்டதெல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அதில் ஒரு செடியெல்லாம் வந்து அப்படியே விண்ணை நோக்கி போயிட்டு இருக்கு. டேடி ஒன்றும் போடல, இதெல்லாம் அம்மா தான் போட்டேன். இது வந்து நம்ம முளைக்க போட்டோம்ல, முளைக்க போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்கு. இதுதான் வந்து கடையில் வந்து முளைக்க போட்டு கொஞ்சம் கூட பெரிய தொட்டியில் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு செடியும் வந்து $4 கிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு மொத்தத்தில் வந்து $4க்கு வந்து விதை வாங்கினாலே நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணலாம். பாருங்க இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. இனி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். இதுக்கப்புறம் வெதர் நல்லாயிருக்கு, குளிர்லாம் கிடையாது. அதனால இப்போ வந்து நம்ம மண்ணில் வைக்கலாம். இது வந்து நம்ம பட்டாணி செடி. பட்டாணி செடி வந்து கொஞ்சம் குளிருக்கு முன்னாடியே போடலாம். அது வந்து கொஞ்சம் குளிர் தாங்கும். அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டோம். இதில் வந்து இப்போ தான் வந்து அந்த பட்டாணியெல்லாம் பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போ வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 3-4 டேஸ் போட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இது வந்து மக்கக்கூடிய அந்த இது தான். எடுக்கணுன்னா எடுக்கலாம், எல்லாம் வந்து அதுவே மக்கி போயிடும். அதனால தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்தோன்னா அப்படி குட்டி குட்டி வேர் இருக்குது. தக்காளி வந்து கொஞ்சம் ஆழமாக நம்ம வச்சிடலாம். அது வந்து நம்ம மண் இருக்கிற இடத்துலலாம் அது வேர் விடும். வெள்ளரிக்காய் வந்து நல்லா படர்ந்து தான் போகும். அதனால இந்த சைடில் வைக்க போகிறோம். எல்லா வருஷமும் நான் இங்கே தான் வைப்பேன். அதனால் அப்படி இந்த சைடில் ஒரு 3 வச்சு விட்டுறேன். அப்படி இந்த சைடில் ஃபுல்லாக தக்காளி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இங்கே வந்து மிளகாய் செடி வச்சுருக்கோம். இனி வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம அந்த சைடு போட போகிறோம். ஏன்னா வந்து அந்த சைடில் தான் எப்போவுமே நம்ம வைப்போம். வெண்டைக்காய்க்கு வந்து கொஞ்சம் நிறைய ஒரு 10-15 செடி இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் கணிசமாக கிடைக்கும். அதனால அந்த சைடில் வைக்கணும். அங்கே வந்து நிறைய இப்போ புதினா இருக்குது. அப்படி இந்த சைடு ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பூண்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து சும்மா வாங்குவோம்ல, அந்த பூண்டு தான் வச்சுருக்கோம். இது வந்து ஜூன் மாதம் ரெடி ஆகும். பின்னாடி வந்து இது இஞ்சி செடி. அப்படியே அந்த சைடில் வந்து தான் எப்போவுமே வந்து நம்ம வெண்டைக்காய் போடுவோம். அந்த வெண்டைக்காய் இல்லாததுனால அப்படியே புதினா ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. இனி அப்படியே அந்த சைடில் நம்ம வெண்டைக்காய் செடி வைக்கணும். அவ்வளோதான். இந்த வருஷத்தோட காய்கறிகள்லாம் வந்து நம்ம இப்போ ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் வரும். குளிர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு காய்கறிகளை. இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு ஊருக்கும் ஒரு மாதிரி மாறும். சில ஊரில் வந்து குளிர் இருக்கும், நமக்கு வந்து இந்த டைம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் வளர்ப்போம் வளர்வோம். டாட்டா பாய். டேக்லைனை மாற்றிட்டேன்.